கேள்வி வந்து என்னன்னா, இப்போ விசாரணை கைதிகள் மரணம் அடைகிறாங்க. அப்போ வந்து அதுல வந்து அது சார்ந்த உளவியல் என்ன, இப்போ யார் மேல தப்பு, எங்க இருந்து நம்ம மாற்றத்தை கொண்டு, இப்போ கஸ்டோடியல் டெத் நடக்குது. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஒரு சில போலீஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசரே என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து சினிமாக்காரங்களால ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம், விசாரணை படத்தை சொல்றாங்க, இந்த சீன்லாம் போடாதீங்க, இதெல்லாம் வந்து போலீஸ் அதிகாரியே வந்து. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பெரும்பாலான காவலர்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான காவலர்கள் அப்படிதான் இருக்காங்க, ஒரு சிலர் தான் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. அதாவது இந்தியா முழுமைக்கும் வந்து கஸ்டோடியல் டெத் வந்து கவுண்டிங்ஸ் வந்து இந்த பிஜேபி அரசுல இருந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னாக்கா முக்கியமா ஸ்டோன் சாமியினுடைய வழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பீமா கோரேகானுடைய வழக்கினுடைய தொடர்புடையது. அந்த பீமாகரன் வழக்கினுடைய தொடர்புடைய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து தலித்துகளும் பழங்குடியினர்களுக்கும் அவேர்னஸை கிரியேட் பண்ற, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்களையும் எழுத்தாளர்களையும் பேராசிரியர்களையும் தான் இவங்க வந்து. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கஸ்டோடியல் டெத்னு சுருக்கமா சின்னதா பாக்குறேன். நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஒரு மத சார்புடைய அரசு வருது, அப்போ வந்து கஸ்டோடியல் டெத் அதிகமாகுது, ஏன்னா சிறுபான்மையினர் மீது அது தாக்குதல் செலுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரீங்க. இது எப்படி என்னால புரிஞ்சுக்கிற முடியல. அதாவது இந்த கஸ்டோடியல் டெத்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியா முழுமைக்கும் நடந்த கஸ்டோடியல் டெத்தினுடைய எண்ணிக்கையை கவுண்ட்ஸ் எடுத்து பாருங்க. அதனுடைய இறப்பு விகிதமும் அதில் இறந்தவர்களும் வந்து யாராக இருக்கிறாங்கன்னாக்கா, பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பழங்குடியினர்களாகவும் தான் இருக்காங்க. 1%, 2%, 1% கூட பார்ப்பனர்களோ மதவாதிகளோ வந்து, அதாவது முதலாளித்துவவாதிகளோ அல்லது பார்ப்பனியவாதிகளோ இது வந்து அதுல கிடையாது. அப்ப யார் வந்து கஸ்டோடியல் டெத்துக்குள்ளாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் சமூகத்திற்காக தன் உயிரை வந்து தியாகம் செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்களும் தான் வந்து இந்த அரசு வந்து காவல்துறையினுடைய துணை கொண்டு அந்த கொலையை வந்து நிகழ்த்துது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க தமிழகத்துல வந்து இப்போ நிறைய வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. கஸ்டோடியல் டெத் 1-2 இல்ல, தொடர்ந்து வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு இந்து அறநிலைத்துறை கோவிலுக்குள்ள ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குது. அந்த டெத்தை பத்தி இந்த அரசாங்கம் வந்து எந்தவித ஒரு பதிலையும் சொல்லாம அது வந்து கடந்து போயிட்டு இருக்கு. அந்த காவல்துறையின் வந்து மேலதிகாரினுடைய அழுத்தத்தின் பேர்ல வந்து நாங்க வந்து அவரை வந்து அடிச்சோம், துன்புறுத்தணும், அதுல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. கஸ்டோடியல் டெத் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து காவலர்கள் வந்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வந்து சித்திரவதை செய்யக்கூடாதோ அப்படியெல்லாம் வந்து சித்திரவதை செய்யறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணிக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா மிளகாத்தூளை வந்து கரைச்சி கொடுக்குற சம்பவம் இருக்கு. இதே மாதிரி கஸ்டோடியல் டெத்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உறுப்புகள்ல பிறப்புறுப்புல வந்து மிளகாத்தூள் வந்து போடுறது இருக்கு. பிறப்புறுப்புல வந்து பெண்கள் பிறப்புறுப்புல வந்து லட்டியை விடுற கஸ்டோடியல் டெத் இருக்கு. இது மாதிரி பலவிதமான கஸ்டோடியல் டெத். போலீஸ் காவலர்களுடைய பூட் ஷூட்டை உதைச்சி மார்பகத்தை கிழிச்சு 10 தையல் போட்ட இறந்த கஸ்டோடியல் டெத் நபர்கள்லாம் இங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து கஸ்டோடியல் டெத் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அது இந்தியா முழுவதுமே வந்து நிகழ்து. இந்த கஸ்டோடியல் டெத் வந்து குறிப்பா வந்து யார் வந்து தாக்குறாங்கன்னாக்கா, பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் பழங்குடிகளையும் தான் வந்து குறிவச்சு தாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. இது அடிப்படையா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு பின்னாடி இருக்கிறவர்களுக்கு எந்தவித அரசியல் பலமோ எந்தவித பொருளாதார பலமோ எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாத ஆட்களாக தான் வந்து இங்க இருக்காங்க. அதனாலதான் இந்த அரசாங்கம் வந்து அவர்களை வந்து கிள்ளுக்கரியா வந்து தூக்கி எறிகிறாங்க. அவங்களுடைய வழக்கை வந்து மேல எடுத்துட்டு போயிட்டு அந்த அதிகாரிகளுக்கு வந்து உரிய தண்டனை வந்து வழங்காம இருக்கிறாங்க, காலம் தாழ்த்துறாங்க. அந்த வழக்கு வந்து தீர்வு பெறாமே போகுது. புரியுது. இப்போ நம்ம போலீஸ்னா வந்து ஒரு ஹீரோவாவே பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சினிமா இதுலயோ. இப்போ நம்ம ஆங்கிலேயர்கள் இருக்கிறப்ப ஆங்கிலேயரை வந்து இந்த மாதிரியான பூட்ஸ் காலில் முதிக்கிறதோ இல்ல இந்த மாதிரி கொடூர மாதிரி பண்றதோ அவங்க வந்து எதிரி மாதிரி பாக்குறோம். ஆனா வந்து இந்த மீடியாவும் இதுவும் ஏன் வந்து அவங்கள அந்நியமா இந்த மாதிரியான காரியங்களை அந்நியமா பாக்குறதோ இதுவோ நடக்க மாட்டுது? இது ஏன் வந்து நிகழ மாட்டுது?
இப்போ தொடர்ந்து காவலர்கள் பாத்தீங்கன்னாக்கா காவலர்கள் உங்கள் நண்பர்னு சொல்றாங்க. ஒரு சில காவலர்கள் வந்து இங்க வந்து சாலையில நகரப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சாலை சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது, அந்த வழியை வந்து சீராக வந்து கொண்டுட்டு போறது, அதை பண்றாங்க. அதையும் தாண்டி ஒரு சில காவலர்கள் வந்து அந்த பகுதியை சுற்றுவட்டத்தில் இருக்க பகுதிகளுடைய சென்று அவங்களுக்கு வந்து கல்வி உதவி செய்யறது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சிலர் வந்து காவலர்கள் செய்யறாங்க, அது நம்ம மறுக்க முடியாது. ஆனா பெரும்பான்மையான காவலர்கள் ஒரு சாமானியனை வந்து அந்த வழக்குக்கு உட்படாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த வழக்குகளை வந்து உட்படுத்த வந்து முனைகிறாங்க. தொடர்ந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய வழக்குகளை நீங்க வந்து பார்க்கலாம். வேங்கவயல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த வழக்கு வந்து அந்த வழக்கு தரப்பு மக்கள் மீதே வந்து அந்த வழக்கு வந்து திருப்பி விட்டாங்க. அது மாதிரியான தொடர் மோசமான நிலைமை. அவங்க தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க, அந்த 4 நபர்கள். அதுல ஒரு குறிப்பா ஒரு காவலரும் அதுல வந்து இருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம அதோட தொடர்புபடுத்துறோம்னாக்கா, அந்த காவலராக இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய நபருக்கு தெரியும் கண்டிப்பா இந்த தவறு செய்தால் இந்த அரசாங்கம் நம்ம மீது வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும், சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளை வந்து விடாதுன்றது கற்றறிந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட இந்த காவல்துறை அவர்களையே வந்து, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண மக்களையே வந்து குற்றவாளியாக மாற்றுற போக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி, அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து அதன்படிதான் செயல்படுறாங்களே தவிர, எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த சாமானிய மக்களின் குரலை வந்து இங்க வந்து கேட்பதற்கே வந்து விடமாட்டாங்க. அது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு எஸ்ஐ பாத்தீங்கன்னாக்கா காவல் நிலையத்திலேயே வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. இத மாதிரி தொடர்ந்து வந்து மோசமான நிகழ்வுகள் வந்து நிகழ்ந்துகிட்டே இல்லை. இது என்னது, ஒரு எஸ்ஐ காவல் நிலையத்திலே தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தத்தை வந்து அவங்களால தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சாதியின் பெயர் சொல்லி அவர்களை இழிவுபடுத்துறாங்க. இத மாதிரியான பல வழக்குகள் நம்ம வந்து தொடர்ந்து தமிழகத்துல பாத்துட்டு இருக்கோம். அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்துல நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பாத்துட்டு இருந்தோம்னா, மக்கள் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பழங்குடியினர் மக்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த அதிகாரத்தின் பேர்ல அழுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா இப்ப நீங்க சொல்றது அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறவங்களே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற இதுல போகுது. நான் என்ன கேட்கிறேன்னா, இதுக்கான பலன் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து முழுமையா வந்து அரசு தான் இதை வந்து கட்டுப்படுத்தணும். அதாவது நம்ம அனைவரும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்கள். அப்ப அந்த சட்டத்திட்டம் வந்து யார் கையில இருக்குனாக்கா, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கையில தான் இருக்கு. சோ அந்த தீர்ப்பை வந்து நியாயமான முறையில் வழங்க கோரி மாநில அரசோ மத்திய அரசோ வந்து வலியுறுத்தணும். அந்த காவலர்கள் மீது வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய காவலர்கள் மீதும் அதன் தொடர்புடைய நபர்கள் மீதும் வழக்கு வந்து பதியணும். அதை விட்டுட்டு தொடர்ந்து சாமானியர்கள் மீது வந்து குற்றம் சாட்டுவது, யார் வந்து அங்க இருக்காங்களோ அவங்களையே வந்து கைது பண்ணுவது, அவங்களையே வந்து அடித்து துன்புறுத்தி அவங்களையே வந்து அந்த தண்டனையை ஒப்புக்கொள்ள வைப்பது, இத மாதிரியான அதுல வந்து அவங்களுக்கே வந்து அரசு வேலை நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி பேரம் பேசுறது, இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை வந்து தொடர்ந்து வந்து அரசு தரப்புல இருந்து காவலர்கள் மூலமாக உந்தப்பட்டு அவங்க வந்து அந்த விஷயங்களுக்கு வந்து ஆட்படுறாங்க. என்ன கேக்குறேன்னா, இப்போ அழுத்தம் அவங்க கொடுக்க, இப்ப ஆட்சி மாறுது, ஆட்சி மாறுறப்ப அதுவும் வந்து நீர்த்து போகுது. புதிய ஆட்சியாளர்களும் காவல்துறைக்கு என்ன பண்றாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி மாறுறாங்க. நம்ம நிலையான சட்டங்கள் எந்த மாதிரி மாற்றங்கள், சட்டங்கள்ல எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்றது என்னோட கேள்வி. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இங்க இது வந்து தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுமைக்கும் இந்த பிரச்சனை வந்து மேலோங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க வந்து கணக்கெடுத்து பாத்தீங்கன்னாக்கா கஸ்டோடியல் டெத் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அந்த அதிகரிப்பு வந்து அதை வந்து உணர்ந்து அரசாங்கம் வந்து புதிய சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வரணும். காவலர்கள் வந்து கைதிகளை எப்படி நடத்தணும்ன்றது ஆல்ரெடி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கு. அது எந்த காவலர்களும் வந்து நடைமுறைப்படுத்துவது கிடையாது. எல்லா காவலர்களுக்கும் வந்து பயிற்றுவிக்கணும். மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து ரீ அனௌன்ஸ்மெண்ட் விடணும். விட்டு எந்த ஒரு கைதியின் மீது அவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் கூட, இல்ல அவர்களை வந்து விசாரணை செய்யும் போது கூட, கேட்கிறேன்னா இப்போ ஜாதிய மனநிலையில அரசுக்குள்ள இருக்கிறவங்களே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதை கலையணும்னா எந்த மாதிரியான மாற்றம் இருக்கு? இங்க வந்து சமூக சமத்துவத்தை வந்து பேணும் விதமாக இங்க வந்து பல இயக்கங்கள் வந்து செயலாற்றுது. அந்த இயக்கங்களை வந்து இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர்களும் இங்க இருக்கக்கூடிய பெரும் முதலைகளும் பண முதலைகளும் வந்து அவங்களை வந்து தடை செய்யறாங்க. அவங்களை வந்து இயல்பா வந்து அந்த மக்களிடத்துல வந்து சென்று சாதியற்றவர்களாக வந்து மதமற்றவர்களாக வந்து நீங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் செய்வதை தடுக்கிறாங்க. அவர்களை வந்து தனி மனித தாக்குதல்ல வந்து ஈடுபடுத்துறாங்க.
அவர்களை கொலையும் செய்யறாங்க. இங்க வந்து பல வழக்குகள், பல கொலைகள் வந்து அப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கு. சமத்துவத்தை வந்து இங்க பாவிக்கிறவங்களை வந்து இந்த சமூகம் வந்து சீராக வந்து சென்றுட்டு இருக்கிறத வந்து சாதியவாதிகளும் மதவாதிகளும் வந்து அதை ஏத்துக்கிறது கிடையாது. முதலாளிகள் வந்து இவர்கள் வந்து ஆட்டி படைக்கிறாங்க சாதிவாதிகள் தான் முதலாளிகளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சமத்துவத்தை வந்து பேணக்கூடிய சுதந்திர சிந்தனையை வந்து விதிக்கக்கூடிய நபர்கள் எதுன்னு வந்து இங்க உருவெடுத்தாங்கன்னாக்கா அவர்களுடைய அட்ரஸே இல்லாம அவங்களுடைய திட்டத்தையே கொலாப்ஸ் பண்ற மாதிரியான வேலை திட்டங்களை வந்து இங்க செய்யறாங்க. அதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அத மாதிரி என்ஜிஓக்கள் வந்து என்ஜிஓக்களையோ இல்ல சமூக ஆர்வலர்களையோ வந்து ஊக்குவிக்கணும். அவங்க வந்து தொடர்ந்து அவர்கள் மீதே வந்து வழக்கு பதிவது, அவர்களையே வந்து கொலை மிரட்டல் விடுவது, இதெல்லாம் தொடர்ந்து இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. யாராச்சும் இதை பத்தி இப்போ நீங்க சமீபத்திலேயும் வந்து திருப்பூர்ல வந்து ஒரு காவலர் வந்து சென்றுட்டு இருந்த வேன்ல 8 வயசு குழந்தை அம்மாவும் மகளும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நடந்து போயிட்டு இருக்க வண்டியில போயிட்டு இருக்க வச்சுல பின்னாடி வந்த காவல்துறை வண்டி வந்து இடிச்சு மோதி அந்த குழந்தை வந்து ஸ்பாட்லயே இறந்துடுது. மற்ற விபத்துகள் வந்து இயல்பா நிகழும். ஒரு காவலர் வந்து ரோந்துக்கு போயிட்டு இருக்கவங்க, ஒரு காவலர் ஒரு பணியில இருக்கிறவங்க வந்து ஒரு பள்ளியிலிருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு போக வச்சல அந்த திவ்யதர்ஷினியுடைய குழந்தையுடைய மரணம் வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகுது. அப்ப காவலர்கள் வந்து அஜாக்கிரதையோட தான் இங்க இருக்காங்க. இந்த ஆட்சியில வந்து தொடர்ந்து வந்து இத மாதிரி நிகழ்ந்துட்டு இருக்கு. பிஜேபி சைடும் பாத்தீங்கன்னாக்கா அங்க மத்தியிலயும் இத மாதிரியான பல வழக்குகள் இருக்கு. அங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு காவலர் வந்து அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வெறித்தனமா அதிகாரம் கொடுக்கறதுனால காவலர்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அதிகாரத்தை வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுக்குது. அதனால அவங்க வந்து சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க. இவங்களே ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க, நீ தானே திருடின அப்படின்னு சொல்லிட்டு திருடாதவனை கூட வந்து திருட்டை ஒப்புக்கொண்ட வச்சு அவளை வந்து தொடர்ந்து